வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரை பயன்படுத்தி எப்படி பொங்கல் வாழ்த்து அட்டை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போது வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்படி பேப்பர் A4 சீட் தான் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போது மடக்கியாச்சு. இப்போ இந்த பேஜில் தான் நம்ம பொங்கல் வாழ்த்தை சொல்கிறதுக்காண்டி வரைய போகிறோம், அப்புறம் எழுதவும் போகிறோம். இப்போது நான் ஷார்ப்பி இதில் பயன்படுத்தியிருக்கேன். ஸ்கேல் வச்சு ஓரங்களில் கோடு போட்டேன். ஒரு சென்டிமீட்டர் குறிச்சிக்கினேன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா நான் தோரணம் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிறிய அளவாகவும் இன்னொன்று கொஞ்சம் பெரிய அளவாகவும். இப்போது பொங்கப்பானை நான் வரைஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போது டிசைன் போட்டுக்கலாம் பொங்க பானைக்கு. பானைக்கு கீழே ஏதாவது ஃப்ளவர் டிசைன் நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் எந்த ஒரு ஃப்ளவர் டிசைனும் கீழே கொடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா கரும்பு தான் வரைகிறோம். அடுத்து நம்ம பொங்கல் வாழ்த்து எழுதிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது நான் வீடியோ எடுக்கும்போது, அதனால் லைட் போட்டிருந்தேன். உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குது தெரியுது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். மேலே ஃபோன்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கிறதுலாம் இந்த சைடு லெஃப்ட் சைடு தெரியுது. பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியும். அது ஷேடோ, ஃபோனோட ஷேடோ தான். இப்போ நான் வரைகிறது டேப்புலாம் கிடையாது, தரை தான். இப்போ நாங்கள் வந்திருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா வுட்டன் ஃப்ளோர் தான், மரப்பலகை தான் வீடு ஃபுல்லாகவே இருக்கும். அவ்வளோதான். நான் இப்போது மடக்கிட்டேன். இதுதான் நம்ம ஒரு லெட்டர் என்வலப் மாதிரி இருக்குது. இது தான் நம்ம கொடுப்போம். எப்படி மடக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் மடக்கிறதுக்கு சிரமப்பட்டேன். அதான் அந்த வீடியோ கிளிப் பார்க்குற மாதிரி இல்லை. சரி, கடைசியில் காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை இணைக்கலை.
அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளான ஈஸியான ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆரோ மார்க் போட்டிருக்க இடத்துல நம்ம இழுக்க வேண்டியதுதான். அந்த இடத்துல தான் இழுத்தோம்னா ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் பார்த்துக்குவீங்க எப்படி மடக்கிறதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.